ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் Thursday வந்து நிஃப்டி மந்த்லி எக்ஸ்பீரியில் ஒரு அருமையான சம்பவம் வந்து பண்ணியிருந்தாங்க. பயங்கர வாலட்டைலாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் காமெடி பீஸ் ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்துச்சுங்க. ஜெயின் ஸ்ட்ரீட் எப்படி இந்தியன் மார்க்கெட்ஸை மேனிப்புலேட் பண்ணி டெய்லி 1,00,000 கோடி ஏர்ன் பண்ணுது அப்படின்னு. அதில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் எரர்ஸ்லாம் இருந்திருக்கும் போல. ஸோ அதை வச்சு எல்லாரும் இவ்வளோ பயங்கரமாக ட்ரோல் பண்ணி செஞ்சு விட்டாங்க ட்விட்டரில். நீலாம் எப்படி செபி ரெஜிஸ்டர்ட் ஆன, உண்மையாகவே ஆயிருக்கியா, அவனோட ரெஜிஸ்ட்ரேஷனை காட்டு, அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக ட்ரோல் பண்ணி செஞ்சுட்டாங்க. செபி ரெஜிஸ்டர்டாக இருந்துட்டேன்னா அவங்களுக்கு பயங்கரமான நாலேஜ் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அப்படி நல்ல நாலேஜ் இருந்தாலும் அவங்க ஒரு சூப்பரான ட்ரேடர்லாம் நீங்கள் வந்து அசியூம் பண்ணவே முடியாது. ஒருத்தங்க வந்து நல்ல அனலிஸ்டாக இருந்துட்டால் மட்டும் அவங்க வந்து நல்ல ட்ரேடர்னு அர்த்தம் இல்லைன்னு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கவே பல வருஷங்கள் வந்து ஆயிரும். ஸோ இவங்களை பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லைங்க. நம்ம மெயினாக ஜெயின் ஸ்ட்ரீட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த விஷயம் எதுக்கு மென்ஷன் பண்ணனா, நம்ம இந்த செபி ரெஜிஸ்டர்ட் ரிலேட்டட் அவேர்னஸ் வீடியோ கூட எப்போவோ போட்டாச்சுங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களாம் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இன்றைக்கி இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் மேனிப்புலேஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ட்விட்டர் போனாலே எல்லோரும் புலம்பிகிட்டே இருப்பாங்க பாதி நாள்லாம். ஸோ வாலட்டைலாக இருக்கிற டேஸ் வந்து ஏதாவது வந்தாலே ஸோ முக்கால்வாசி பேர் ட்விட்டரில் போட்டுருவாங்க. ஸோ ஜெயின் ஸ்ட்ரீட் ஆளுங்க வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு ட்வீட் வந்து போடுவாங்க. சரி, உண்மையாகவே ஜெயின் ஸ்ட்ரீட்டுங்கிறது யார், அவங்க வந்து அப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்களா, பண்ணனா செபியே அதெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாலோ இல்லை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாலோ உங்களுக்கு தாங்க பெரிய லாஸு. ஸோ உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ இத்தனை நாளாக ஸோ அந்த குழப்பங்களுக்குலாம் ஒரு ஆன்சர் வந்து கிடைக்குங்க. ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டருங்க. நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக என்கொயர் பண்ணிவிட்டு நிறைய பேர் மந்த் எண்டில் வந்து ரிமைண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் நான் வந்து தனித்தனியாக போய் ரிமைண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க. ஸோ அதனால தான் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து எப்பவும் என்கொயர் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு 20% ஆஃப் த பீப்புள் தாங்க ஜாயின் பண்ணுவாங்க. ரிமைனிங் 80% ஆஃப் த பீப்புளில் முக்கால்வாசி பேர் ஒரு டைம் பாஸுக்கு தாங்க வந்து என்கொயர் பண்ணுவாங்க. அது வந்து நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் ரொம்ப ஜென்யூனாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க சொல்கிறேன். உண்மையாகவே ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா 25% ஆஃபர் அதுக்கப்புறம் இருக்காது. ஸோ அதுவும் போக ஃபீயும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபீ இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இனி ஜாயின் பண்ண போகிறவங்கள நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸில் நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதனால் இந்த 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் 9,000 ருபீஸ்க்கு ஜாயின் பண்ணுறீங்களா, இல்லைனா ஃப்யூச்சரில் நீங்கள் 25,000 கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். சரி, நம்ம மேட்ருக்கு வருவோம். லாஸ்ட்டாக ஒரு 6 மந்த்ஸாக தாங்க நிறைய பேர் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டில் ஓவராக மேனிப்புலேஷன் நடக்குது அப்படி இப்படின்னு. ஸோ இதெல்லாம் அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்புறம் மில்லேனியம் ஹெட்ஜ் ஃபண்டோட கேஸ் வந்து யூஎஸில் நடந்துச்சு. ஸோ அந்த யூஎஸ் கோர்ட்டில் நடந்த அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய நியூஸாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதனால் மட்டும்தான் சில பேர்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் நம்ம ரொம்ப முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கோங்க, மேனிப்புலேஷன்லாம் கண்டிப்பாக இங்கே நடந்துட்டு தான் இருக்குன்னு பல வருஷமாக சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, இவங்கெல்லாம் இல்லீகலாக ஏதோ பயங்கரமாக பண்ணி இந்த மாதிரிலாம் மேனிப்புலேஷன் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ இவங்கெல்லாம் முக்கால்வாசி விஷயம் லீகலாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தாங்க செபி வந்து இவங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் யார், என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோட எண்டில் பார்ப்போம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஸோ மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குங்க. இதை பற்றி யாரும் எங்கேயும் பேசியிருக்கவே மாட்டாங்க பெருசாக. ஸோ நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு ஐடியாவே கிடையாது. ஸோ நான் ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சரியான டைம் வந்து கிடைக்கல. பட் மக்கள் நிறைய பேர் இந்த விஷயத்துலையும் மிஸ்லீட் பண்ணப்பட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுது. ஸோ அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்னால் யாருன்னா, அவங்க தான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நானும் ஒரு காலத்தில் அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி 2 பேரும் சேம் இல்லைங்க. ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க நம்மளோட மார்க்கெட்டில் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணக்கூடியவங்க தான் மார்க்கெட் மேக்கர்ஸ். எஃப்ஐஎஸ்னால் இந்த ஃபாரினில் உள்ள பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்ட், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் தாங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களும் மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரேடிங்கும் பண்ணுவாங்க ஓரளவுக்கு. ஸோ பல்கான அமௌண்ட்டில் வாங்கி வந்து விற்பாங்க. ஸோ ஆனால் இது எல்லாமே ஓவராலாக பொசிஷனலி தான் அவங்க வந்து வியூ எடுப்பாங்க. அதாவது ஓவராலாக புல் மார்க்கெட்டாக கொண்டு போகணுமா இல்லை பியர் மார்க்கெட்டாக கொண்டு போகணுமா அப்படின்னு ஹையர் டைம் ஃப்ரேமில் இவங்கெல்லாம் நிறைய டிசைட் பண்ணுவாங்க. பட் இன்ட்ராடே மூமெண்ட்ஸை பொறுத்தவரை இந்த எஃப்ஐஎஸ்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அவனுங்களோட ரொம்ப பெரிய ஆளுங்க வந்து இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் தான்.
ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நல்ல மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு அந்த கண்ணோட்டத்திலே நீங்கள் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இவங்கெல்லாம் டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணவே மாட்டாங்க, இல்லை இந்த டைரக்ஷனில் தான் போகணும் அப்படின்னு டிசைடும் பண்ணவே மாட்டாங்க. இவங்களோட ஒரே வேலை மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகணும், அதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து மெயினாக வேலை பார்ப்பாங்க. செல்லர்ஸ் நிறைய பேர் வந்தாங்கன்னா ஸோ அது எல்லாத்தையுமே பை பண்ண ரெடியாக இருக்கணும். ஸோ அதே சமயத்தில் பையர்ஸும் நிறைய பேர் வந்தாங்கன்னா அது எல்லாத்தையுமே அவங்க வந்து செல் பண்ணவும் ரெடியாக இருக்கணும். ஸோ கண்டினியூஸாக கோட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிட் அண்ட் ஆஃபரில் ஸோ இந்த மார்க்கெட் டெப்த் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எத்தனை பேர் அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரில. ஸ்டாக்ஸ்லேயோ இல்லை ஏதாவது ஆப்ஷன்ஸ்லேயோ நீங்கள் போய் அந்த மார்க்கெட் டெப்த்தை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ப்ரைஸஸ் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்லாம் எந்தெந்த ப்ரைஸில் பை பண்ணவும் செல் பண்ணவும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு வரும். ஸோ அதில் லிட்ரலி 80% மேலே கான்ட்ரிபியூட் பண்ணுறது இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ் தாங்க. வீடியோவை ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் பாஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக ரீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ மார்க்கெட் மேக்கர்ஸ்னால் யார், எஃப்ஐஎஸ்னால் யார் அப்படின்னு. இதெல்லாம் ஏன் அவங்க பண்ணுறாங்க, பண்ணால் இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு சில பேருக்கு கேள்வி வந்து வரும். ஸோ இதில் தாங்க பயங்கரமான ப்ராஃபிட் பொட்டன்ஷியலே இருக்குது. ஹெச்எஃப்டியில் தாங்க அவங்க வந்து மோஸ்ட்லி இன்வால்வ் இருப்பாங்க. ஸோ ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலலாம் ஆர்டர்ஸ்லாம் போடுற மாதிரி பயங்கர அட்வான்ஸ்டான டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அவங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஸ்டாக் 100 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அசியூம் பண்ணலாம். ஸோ அப்படி ஆகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து 99 rupeesக்கும் நிறைய பிட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ சேம் டைமில் 101 rupeesக்கும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது சிம்பிளாக சொல்ல போனோன்னா 99 rupeesக்கும் பை பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க, கோட்ஸ்லாம் கொடுப்பாங்க. சேம் டைமில் 101க்கும் செல் பண்ணுறதுக்கும் நிறைய கோட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறப்ப நம்ம ரீட்டைலர்ஸ்லாம் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸோ அவங்க வந்து அதை 99 rupeesக்கு பை பண்ணி அதுக்கப்புறம் 101ல் செல் பண்ணால் அவங்களுக்கு வந்து 2 rupees ப்ராஃபிட் வந்து வருங்க. ஸோ என்னடா 2 rupees ப்ராஃபிட்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஸோ ஆனால் அவங்க எத்தனை லட்சம் கோடி ஆர்டர்ஸ்லாம் போடுவாங்கன்னு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் அது வந்து ஒரு பயங்கரமான ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ப்ராஃபிட் பண்ண மாதிரியும் ஆச்சு, அதே டைமில் மார்க்கெட்டுக்கு நல்ல லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண மாதிரியும் ஆச்சுங்க. ஸோ இதுக்காகவே என்எஸ்சி பிஎஸ்சிலாம் இவங்களுக்குலாம் கொஞ்சம் சலுகைகள்லாம் கொடுக்கும். ஸோ அதாவது அவங்களுக்குலாம் ப்ரோக்கரேஜ் எஸ்டிடி சார்ஜஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது போக நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுப்பாங்க, போனஸ்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ அவங்களோட இதெல்லாம் அச்சீவ் பண்ணுனா ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு சில வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சோன்னா அவங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா காசும் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ ஏன் பண்ணுறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டே ஓடும். ஸோ அதனால் இந்த என்எஸ்சி பிஎஸ்சிக்கெலாம் ஸோ நம்ம ரீட்டைலர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கு மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க இருந்தால் தான் மார்க்கெட்டே ஒழுங்காக ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ இந்த மார்க்கெட் மேக்கர்ஸ்னால தாங்க வாலட்டிலிட்டியும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஆனால் அவங்களாம் அதை வேணும்னே பண்ணுறது இல்லைங்க, அதுக்கெலாம் பின்னாடி ரீசன் வந்து இருக்குது. ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து பயங்கர பல்கான ஒரு ஆர்டர் போட்டு மார்க்கெட்டை சடனாக கிராஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணான்னு வைங்களேன். ஸோ அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காக ஸோ இவங்கெல்லாம் பயங்கர பல்காக பை பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த செல்லிங் ப்ரெஷரோட லிக்விடிட்டியை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயத்துக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எவனுக்குமே தெரியாது. ஆனால் நம்மலாம் டிஏஎஸ் தான் பயங்கரமாக பை பண்ணி சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டை ஏற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஸோ ஆனால் டிஏஎஸும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொசிஷனலி லாங்கர் டைம் ஃப்ரேமில் டிஏஎஸ்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இன்ட்ராடேல அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது முக்கால்வாசி டைம் வந்து நம்ம மார்க்கெட் மேக்கர்ஸ் தான். ஸோ மார்க்கெட் எங்கே எப்படி மூவ் ஆகிட்டு இருந்தாலும் கண்டினியூஸ்லி பை ஆர்டர்ஸும் போட்டுகிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸ்லி செல் ஆர்டர்ஸும் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன சின்ன ஆர்பிட்ராஜ் ட்ரேட்ஸில் வர ப்ராஃபிட் தாங்க அவங்களுக்கு. ஸோ மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆனாலும் அவங்களுக்கு வந்து கவலையே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகணும், எந்த லிக்விடிட்டி இஷ்யூஸும் இல்லாமல். இந்த மாதிரி லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது அவங்க ஸ்டாக்ஸுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு இல்லைங்க. ஸோ எஃப்என்ஓலையும் தாங்க பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாக்ஸை விட எஃப்என்ஓல தான் இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா எஃப்என்ஓல தாங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி வந்து நிறைய தேவை. அன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேங்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
ஸோ வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டே நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் பற்றி பேசியிருப்போம். ஒருத்தர் ஒரு சூப்பரான டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைனால மூவ் ஆகுதா, ஸோ இல்லைனா இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் இந்த டெல்டாவால் மூவ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து லைட்டாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக நான் வந்து போகல. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து டெல்டாவாலையும் மூவ் ஆகும், ஸோ அதே மாதிரி இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்னாலையும் மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் ஒரு சில பேர் ஒரு மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க எனக்கு பர்சனலாக பிங் பண்ணி. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க இந்த வீடியோவை. ஸோ உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு தெளிவான ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்னால தாங்க ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ ஆனால் இந்த டெல்டா கூடயும் சேர்ந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்குக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் அதெல்லாம் வச்சு, அதாவது இந்த டெல்டா, காமா, வேகா இதெல்லாம் வச்சு, ஸோ இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஃபேர் வேல்யூ ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரீமியம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. அதெல்லாம் எப்படிடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ அதுக்கெலாம் பயங்கர சொஃபிஸ்டிகேட்டடான ஆல்கோஸ்லாம் இருக்குங்க. ஸோ அதை வச்சு கண்டினியூஸ்லி இந்த பிட் ஆஃபர் ப்ரைஸ்லாம் அவங்க வந்து கோட் பண்ணி அந்த ப்ரீமியம்ஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இதுவும் அவங்களோட வேலை தான். லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் இந்த கிரீக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபேர் வேல்யூ ப்ரைஸ் எவ்வளோ இருக்கணுமோ அந்த சர்டன் ஸ்ட்ரைக்குக்கு, ஸோ அது எல்லாத்தையும் ரெஃப்ளெக்ட் பண்ண வைக்கிறதும் இவங்க தாங்க முக்கால்வாசி. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் வந்து இல்லாத ஸ்ட்ரைக்ஸில் கூட, அதாவது ரொம்ப ஃபார் ஓடிஎம் அதுக்கப்புறம் ரொம்ப டீப் ஐடிஎம்லாம் பெருசாக லிக்விடிட்டி வந்து இருக்காது. ஸோ அந்த இடத்துல ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷனே இல்லைனா கூட, ஸோ இவங்க வந்து அந்த கிரீக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரீமியம்ஸை வந்து பிட் ஆஃபர் வந்து கொடுத்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, ஸோ எக்ஸ்சேஞ்ச் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குற ஒன் ஆஃப் தி டாஸ்க்ஸ் தாங்க அது. ஸோ அதனால் அவங்க வந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ப்ராஃபிட்டும் வருது. அப்புறம் ஏங்க பண்ணாமல் இருக்க போகிறாங்க? ஸோ இதெல்லாம் என்னன்னே தெரியாத காலகட்டத்தில் கூட நான் வந்து இந்த விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணவங்களுக்கு தாங்க நல்லாவே தெரியும். ஸோ நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலலாம் எப்போவும் மார்க்கெட் ஆர்டரில் தான் நம்ம வந்து ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் ஸ்டாக்ஸில் அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன், ஸ்டாக்ஸ் இல்லை. ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் லிமிட் ஆர்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்டர் போட முடியும். ஸோ அது ஆப்ஷன் பையிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஆப்ஷன் செல்லிங்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ மோஸ்ட்லி எல்லா ப்ரோக்கர்ஸ்லேயும் அவன் வந்து அதை டிசேபிள் பண்ணி வச்சுட்டான். ஸோ ஒன் அண்ட் ஒன்லி லிமிட் ஆர்டர் மட்டும்தான் போட முடியும். ஸோ மார்க்கெட் ஆர்டர்ஸை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் தாங்க ரொம்ப ஊறியிருந்தேன். ஸோ நான் வந்து ஆப்ஷன்ஸை லேர்ன் பண்ணதே ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் தான். ஸோ ஃபஸ்ட்டு அதிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி 3-4 இயர்ஸாக அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் நிறைய நாலேஜ் வந்து இருக்குது. அதில் என்னடா தனியாக நாலேஜ் வேணுமானா, ஆமாங்க. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மாதிரி இல்லைங்க, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து இன்னும் ரிஸ்கி. ஸோ அதுலேயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் லிக்விடிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து சும்மா இஷ்டத்துக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் போய் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ நான் இது முன்னாடி பண்ணும்போது இந்த சினாரியோவை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதாவது ஒரு சர்டைன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஸோ நம்ம போய் 99.5 ரூபீஸ்க்கு நம்ம வந்து பிட் பண்ணனா, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டே டக்குன்னு 101 அப்படின்னு மாறிடுங்க அது. ஸோ அதாவது செல் பண்ண ரெடியாக இருப்பான், 100 ரூபீஸ்ன்னு இருக்கும், அது வந்து டக்குன்னு 101க்கு மாறிடும். ஸோ என்னடா ரேட் ஏற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 100 இல்லை 100.5ன்னு போட்டிங்கன்னு வைங்களேன். ஸோ டக்குன்னு உடனே 102க்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்லி நான் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ ரீட்டைல் பீப்புளாலாம் அந்த மாதிரி பண்ணவே முடியாதுங்க. ஸோ ஏன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மேனுவலாக போய் திருப்பி உடனே ஆஃபர் ப்ரைஸை வந்து மாற்ற முடியாதுங்க அவ்வளோ ஸ்பீடாக. ஸோ ஆனால் நம்ம இப்படி பண்ண அது வந்து டக்குன்னு ஒரு நியூ ப்ரைஸ்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கடைசியாக காண்டாகி அவன் சொல்லியிருக்கிற ப்ரைஸ்லேயே நான் வந்து போட்டுருவேன். ஸோ இதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு சில வீடியோஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் அப்போ எனக்கு சத்தியமாக புரியலைங்க. ரீட்டெய்லர்ஸ் இல்லை அப்படின்னு மட்டும் எனக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிச்சு. ஸோ இன்ஸ்டியூஷன் எவனோ தான் நம்மக்கிட்ட விளாண்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அதுக்கெலாம் இப்போ தான் ஆன்சர் வந்து கிடைக்குது.
ஸோ அதெல்லாம் மார்க்கெட் மேக்கர்ஸ் தாங்க அந்த ஆப்ஷன் ப்ரைஸஸ்லாம் அப்படி வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுறது எல்லாமே அவனுங்க தான் அப்படின்னு புரிய வந்துச்சு. ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் மினிமம் 2 to 3 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இந்த சினாரியோவை வந்து கனெக்ட் பண்ண முடியுங்க. ஸோ நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக மட்டுமே இருக்கிறவங்க தாங்க மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் எஃப்ஐஐஸ் வந்து கிடையாது. ஸோ இந்த எஸ்எல் ஹண்டிங்லாம் நடக்குதில்ல, ஸோ அதுக்கும் ஒரு முக்கால்வாசி ரீசன் வந்து இவனுங்களாக தான் இருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து ரேர்லி தாங்க பண்ணுவாங்க இந்த எஸ்எல் ஹண்டிங்லாம். ஸோ ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிறதுக்கெலாம் ரீசன்ஸ் வந்து இவனுங்க தான் மெயினான காரணம். அதுக்குள்ளே நம்ம இன்டெப்த்தாக போக வேணாம். ஸோ அதை பற்றி பேசினா இன்னும் ரொம்ப லென்த்தி ஆயிரும் வீடியோ. இப்போ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்னா யார் தாண்டா அவன் அப்படின்னு நீங்கள் அவனோட வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஆஸ் அ மார்க்கெட் மேக்கர் அண்ட் லிக்விடிட்டி ப்ரொவைடர் வி ஸ்டாண்ட் ரெடி டு பை அண்ட் செல் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் அசெட்ஸ் அட் காம்படிட்டிவ் ப்ரைஸஸ் including equities, bonds and options ன்லாம் போட்டிருக்கான். We commit our capital, global footprint, technology and expertise to help institutions trade அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களால தாங்க நம்ம எல்லாருமே ட்ரேட் பண்ண முடியுது. ஸோ நம்ம மட்டும் இல்லை, இன்ஸ்டிடியூஷன்ஸே ஒழுங்காக ட்ரேட் பண்ணுறதுக்கும் முக்கியமான ரீசன் வந்து இதுதான். ஸோ அதான் போட்டிருக்கான், இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கே நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு. ஹெல்ப் பண்ணுறோன்னா காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது இல்லைங்க. ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுலாம் அவங்க தான். ஸோ நம்ம ரீட்டைலர்ஸோட லிக்விடிட்டியெல்லாம் மட்டும் வச்சு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் ஆர்டரே போட முடியாது. ஸோ பேக்ரவுண்டில் நிறைய விஷயம் வந்து நடக்குங்க. ஸோ இவனுங்க கொடுக்குற லிக்விடிட்டினால தான் இன்ஸ்டிடியூஷன்ஸும் பை செல்லாம் பண்ண முடியுது. வி ப்ரொவைட் லிக்விடிட்டி இன் ஈவன் த மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் டு நேவிகேட் மார்க்கெட்ஸ். வி ஆர் ஏபிள் டு பிரைஸ் லார்ஜ் ட்ரேட்ஸ் வேர் இன்டர்டெஸ்ட் கொலாபரேஷன் இஸ் க்ரூஷியல் வைல் மினிமைசிங் மார்க்கெட் இம்பேக்ட். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேங்க. ஸோ ஜெயின் ஸ்ட்ரீட் கேபிட்டல் அப்படிங்கிறவன் ஒரு எஃப்ஐஐ இல்லை. ஸோ அவன் வந்து ஒரு மார்க்கெட் மேக்கர். இன்னும் ஒரு ஷாக்கிங்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இருக்குங்க. நல்ல லிக்விடிட்டி இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்புறம் ஆப்ஷன்ஸ்லேயே அவங்க வந்து 60 to 70% ஆஃப் த வால்யூம் வந்து அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களாம். ஸோ அதுவும் இல்லிக்விட் ஸ்டாக்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா மோர் தென் 90% ஆஃப் லிக்விடிட்டி வந்து அவங்க தாங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 100 பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதில் 90 பேர் இவனுங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு இவங்க வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களோட சிஸ்டம்லாம் எந்த அளவுக்கு இருக்கும். கேபிட்டல்லாம் எஃப்ஐஸோட பெருசாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ கேபிட்டல் வச்சு தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். வெறும் கேபிட்டலை மட்டும் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிட முடியாதுங்க. ஸோ அதுக்காகலாம் அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ்லாம் இருக்கணும். ஸோ அது போக இந்த மார்க்கெட் மேக்கிங் பண்ணுறதுக்கே ஒரு சர்டன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த எஃப்ஐஎஸோட இவங்க தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்னென்னு தோணுது அப்படின்னு மறக்காமல் இப்போவே வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மெயின் விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இவன் ஒருத்த மட்டும் இல்லைங்க. ஸோ ஒரு 6-7 பேர் பக்கம் இருக்காங்க. ஸோ குளோபல் கம்பெனிஸ் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இந்தியாலையும் நம்ம பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அவனுங்களும் ஒரு சில பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த மார்க்கெட் மேக்கிங் ஆக்டிவிட்டி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் கேஸ் வந்து கொஞ்சம் நியூஸில் ட்ரெண்ட் ஆனதுனால சும்மா எல்லாருமே ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுவும் நிறைய பேர் எஃப்ஐஎஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து யார் என்னன்னு இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவங்க பண்ணுறது வந்து மேனிப்புலேஷன் இல்லைங்க. ஸோ ஆப்ஷன் ப்ரைஸஸில் உள்ள இன்எஃபிஷியன்சியை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான். அது போக நம்மளுக்காக லிக்விடிட்டி கொடுக்கறதுக்காகவும் தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்டேயும் அந்த அளவுக்கு காசு ரிசோர்ஸஸ்லாம் வச்சுருந்தோன்னா நம்மளும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் அவங்கள ப்ளேம் பண்ணி எந்த யூஸுமே கிடையாதுங்க. டெலிபரேட்லி மேனிப்புலேஷன் பண்ணுறதுலாம் ரேர்லி நடக்கும் தான். ஒரு 5 to 10% வந்து நடக்க சான்ஸ் இருக்குது. சுத்தமாக கிடையாதுன்னெலாம் சொல்லலை. பட் அவங்க அதெல்லாம் பண்ணும்போது கூட லீகலான ப்ரொசீஜர் மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி சூப்பராக மேட்ச் பண்ணிடுவாங்க. செபிலாம் செத்தாலும் இன்னும் ஒரு 500 வருஷம் எடுத்தாலும் அவனாலலாம் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அதையும் மீறி குருட்டாம்பாக்கில் என்றைக்காவது இவனுங்க கண்டுபிடிச்சிட்டாலும் அவங்கக்கிட்ட இருந்து காசு வாங்கி இவங்க கொஞ்சம் அவங்க பாக்கெட்டில் போட்டுட்டு திருப்பி அலோவ் பண்ண தான் செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த கான்செப்ட் பற்றி முன்னாடியே லைட்டாக ஒரு ஐடியா வந்து இருந்துச்சு. ஆனால் ரொம்ப இன்டெப்த்தாக அதுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு நான் தாங்க விட்டுருந்தேன். ஸோ ஆனால் நேற்று ஒரு 3-4 மணி நேரம் சாட் ஜிபிடி கிட்டலாம் பேசி அதை சாவடிச்சு டிஃப்ரெண்ட்டாக கேள்விலாம் கேட்டு, ஸோ அதிலிருந்து ஒரு 10% விஷயம் தாங்க நான் இந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, கடல் மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடியோ மினிமம் 5 hours ஆயிருங்க. ஸோ உங்களை நிறைய பேருக்கு புரியவும் புரியாது, டென்ஷன் ஆயிருவீங்க. ஸோ அதுக்கும் மேலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அதெல்லாம் நம்மளுக்கு ஆக்சுவலி தேவையே இல்லை. அதாவது ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை.
ஒரு ஓகேவான ஸ்ட்ராட்டஜி அப்புறம் செமையான டிசிப்ளின் இருந்தாலே சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இத்தனை நாளாக இதை பற்றிலாம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதெல்லாம் லிட்ரலி என்னன்னே தெரியாதவன் ஒரு சில பேர் கூட நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஸோ அவங்ககிட்ட நல்ல மைண்ட் செட்டும் நல்ல சைக்காலஜியும் இருக்கும். ஸோ ஆனாலும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஸோ இனிமேல் ஜெயின் ஸ்ட்ரீட் மேனிப்புலேட் பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்கள்ல, வேறு யாராவது சொன்னாலும் நீங்கள் போய் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். ஸோ ஜெயின் ஸ்ட்ரீட்லாம் மேனிப்புலேட்டும் பண்ணல, அவன் வந்து எஃப்ஐஏயும் இல்லை. ஸோ அவன் வந்து ஒரு மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த கான்செப்டை பற்றி இன்னொருத்தவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு வந்து கெத்தாக ஃபீல் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோக்காக உண்மையாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் புதுசாக ஒரு விஷயத்தை இன்றைக்கி லேர்ன் பண்ணோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் இன்னும் நிறைய நாலேஜ் ப்ரொவைட் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டு முன்னாடி நிறைய லிஸ்ட்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல மோட்டிவேஷனே இல்லாததுனால அந்த லிஸ்ட்டெல்லாம் கிழிச்சு போட்டேன். ஆனஸ்ட்லி யாரும் பெருசாக சப்போர்ட் பண்ணாத ரீசன்ஸ்னால தாங்க அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ்லாம் போடுறதே இல்லை. ஏன்னா தனி ஆளாக இருந்து தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு மினிமம் லைக்ஸ் கூட போட மாட்டேங்கிறீங்க யாருமே. நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களையும் உண்மையாக இருக்கிறவங்களையும் எவனுமே மதிக்கிறது கிடையாது. ஆனால் லிட்ரலி 5% கூட நாலேஜ் இல்லாத தற்குறிகளெல்லாம் பிளைண்டாக நம்புவீங்க. ஸோ அதுதாங்க ரொம்ப டிமோட்டிவேட்டடாகவும் ஹர்ட்டிங்காகவும் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது மூலயமா நான் என்னோட கோர்ஸ் அங்கே ஜாயின் பண்ண சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் யாருமே பண்ண வேணாம். என்னோடய ஒர்த்தை புரிஞ்சவங்க ஒரு சில பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுவே எனக்கு போதும். உங்ககிட்ட சப்போர்ட்டுன்னு கேட்குறது ஒரே ஒரு லைக் மட்டும்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே நான் வந்து உங்ககிட்ட இருந்து கேட்கல. ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்து என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.